ஹாய் மக்களே, நான் தான் உங்களோட ஜாக்கி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரிக்கே நம்ம பர்ச்சேசிங் பண்ண வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். அந்த வீடியோவில் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், என்ன காரணத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணோன்றதை நான் முழுசாக சொல்லவே கிடையாது. ஒரு ட்ரிப்பு போகிறோன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். எங்கே போகிறோம் என்னன்றதை சொல்லவே இல்லை. அதை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணேன்னா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம அந்த பர்ச்சேசிங் எதுக்கு பண்ணணுன்றதையும் நான் இந்த வீடியோலேயே ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க என்ன ட்ரிப் போக போறோம்னு பாத்தீங்கன்னா, கார்டிலா க்ரூஸ் அப்படின்ற ஒரு கப்பல் இருக்கு. சென்னை டு சென்னை அந்த பேக்கேஜ் நம்ம புக் பண்ணிருக்கோம். அந்த ஷிப் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரீமியம் க்ரூஸ் லிஸ்ட்ல இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் க்ரூஸ் கப்பல். அது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த டைட்டானிக் ஃபீல்லாம் அந்த இதுல வரும். அந்த அளவுக்கு வந்து அந்த கப்பல் வந்து பிரம்மாண்டமா இருக்கும். அந்த கப்பலுக்கு தான் நம்ம பாத்தீங்கன்னா ட்ரிப் போக போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கோவா போறதா பிளான் இருந்துச்சு. அந்த பிளானை சேஞ்ச் பண்ணி தான் இப்ப கார்டிலா க்ரூஸ் அப்படின்ற ஒரு ஷிப்புக்கு நம்ம வந்து ட்ரிப் போக போறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி வாக்குல செக்இன் பண்ணுவாங்க. செக்இன் பண்ணிட்டு போட்டுக்குள்ள போயிரும். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா போட்டு கிளம்பி நேரா போய் ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு நடு கடல்ல நின்றோம். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒன் டே ஃபுல்லாமே ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் 2வது நாள் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ஷிப் அங்கேயே தான் இருக்கும். அங்கங்க சுத்தி பாக்குற இடங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல சொல்றேன். 3rd டே பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது ரிட்டர்ன் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப் போறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் எடுத்திருக்கோம், என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருக்கோம் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க மக்களே. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ராலி. இந்த ட்ராலிக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த அத்தனை பொருளையுமே பாத்தீங்கன்னா அந்த ட்ராலிக்குள்ளதான் வைக்க போறோம். அதனால பாத்தீங்கன்னா ஒரு ட்ராலி எடுத்திருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கு, நம்மளோட வேலெட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஐபோனுக்கு போற லைட்னிங் கேபிள் அடாப்டர் சார்ஜரு, ஒரு சி டைப் அடாப்டர் சார்ஜரு. இது வந்து நம்மளோட ஐபோனு 11. இது வந்து ஒரு 10,000 மெகா அம்ப் பவர் பேங்க், 20,000 மெகா அம்ப் பவர் பேங்க் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 ஷார்ட்ஸ். இது வந்து நம்ம மொபைல்ல ஹோல்ட் பண்ற கிம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோபுரோ மவுண்ட் பண்ற கிம்பிள். பிளஸ் பாத்தீங்கன்னா 2 ஷூவு. இது நம்ம அடிஷனலா எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ்ஸஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பூம் நெக் பேண்டு, நம்மளோட கோப்ரோ. இது வந்து மைக்கு. அதுல ஒரு மைக்கு தான் எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். இது மைக்கோட அக்சசரிஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒன்று எடுத்திருக்கோம். ப்ளஸ் இன்னொன்று மறந்துட்டேன், நம்ம எந்த நேரமே பாத்தீங்கன்னா போட்ல நம்ம வந்து ஷூவை யூஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ அடிஷ்னலா ஒரு செப்பல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு போறேன். இதுல எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்கேன். பிளஸ் இன்னும் ஒரு 2-3 ஐட்டங்கள் இருக்கு. அதை இந்த வீடியோல என்னால காட்ட முடியாது. ஸோ நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் எப்படி போறேன் என்னன்றதை. வெயிட் பண்ணி நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சியாச்சு. இனிமே காலைல கிளம்பி போறது மட்டும்தான் வேலை. மகளே, இப்ப பாத்துருப்பீங்க நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட் எடுத்து வச்சிருக்கோம், என்னென்னலாம் எடுத்து வச்சோம், என்னென்ன கொண்டு போக போறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போக போறது. ட்ரிப்பு பாத்தீங்கன்னா 3 நாள். அதுக்கான அக்சசரிஸும் ஓகே, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஷிப்பும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம், ஃபிளைட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா ஹிஸ்டரியிலேயே அப்படி இல்லைன்னா யூடியூப் ஹிஸ்டரியிலேயே யாருமே பாத்தீங்கன்னா நாளைக்கு போற வீடியோக்கு இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க. பட் நம்ம கொடுத்துருக்கோம். வேற வழி இல்லைன்னா காலைல எந்திரிச்சு வெள்ளனை கிளம்பி போகணும், அந்த ஒரு ப்ரெஷர்ல இருப்போம். நைட்டே பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம். சோ நம்ம வந்து இனிமே நம்ம கிளம்பி போறது மட்டும்தான் வேலை. அதனாலதான் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் நைட்டே பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பிளஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஓகே மக்களே, நாளைக்கு நான் கிளம்புறதுல இருந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ ஆகும். இந்த வீடியோக்கு அடுத்து அப்படியே கண்டினியூ ஆகும். நம்ம விளாக கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட அனுபவத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை மக்களே. வெல்கம் டு காவை எக்ஸ்ப்ளோரர். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். நானும் அருணனும் பாத்தீங்கன்னா ரூம்ல இருந்து போறோம். முத்தண்ணன் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள போகும்போது அப்படியே பஸ்ல பிக்கப் பண்ணிக்கும். இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா டீ கடைக்கு போறோம். டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே நேரா பஸ் ஏற போறோம். டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4 o'clock ஆச்சு. எங்களை யார் இறக்கி விட போறான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குரு
ஸ்மால் காட் இறக்கி வர்றாரு. சிட்டிசன்ஸ்னா அது பல பேர்கள் உள்ளது அவருக்கு. அதுல ஏதாவது ஒரு பேரை நீங்க வச்சு கூப்பிட்டுக்கோங்க. இப்ப அவர் தான் நம்ம வந்து இறக்கி விட போறாரு. ஹாய் மக்களே, மார்னிங் எல்லாத்துக்கும். நம்ம நண்பர்கள் கிளம்பிட்டாங்க, போய் வெளியே அனுப்பிச்சு விட்டு வந்துடுறோம். வாங்க போலாம். போவோம் மக்களே, எல்லாம் கிளம்பியாச்சு. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. வாங்க நேரம் அப்படியே டீ கடைக்கு போயிட்டு விளாக நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். மக்களே, நம்ம அருப்போட்ட சாந்தி டீ கடையில காலைல வந்து பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. நம்ம டீ குடிக்க பழக்கம் அதனால டீ குடிக்காம ஐயா உப்புமா வாங்கினாரு. அதில் கொஞ்சம் சேரிங்க போட்டு உப்புமா சாப்பிட்டு இருக்கோம். உப்புமா சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முத்தனை கிளம்பி ரெடியாக இருக்காரு. அப்படியே சாப்பிட்டதும் ஏதாவது பஸ் வந்துச்சுன்னா டக்குனு ஏறி மண்டல் நகர் போகணும். மண்டல் நகர்லேருந்து அப்புறம் ஏர்போர்ட் போகணும். ஸோ உங்களுக்கு நான் சாப்பிட்டு பஸ் ஏறும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் ட்ரிப்பில் இதே மாதிரி யாராவது ஒரு ஆளுக்கு லேட்டாக வர பெர்சன்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வீடியோ டேக் பண்ணி விட்ருங்க. இவர் ஒரு கரெக்டாக இது கொண்டாப்ல, அவர் எதுவும் பேசுறதுக்கு வழி இல்லை. பஸ் வந்துருச்சு, ஏறுவோமா மேல? வாங்க போ ஐயா. கரெக்டா பாய் பாய். அவ்வளோதான், பஸ் ஏறியாச்சு. நேராக போயிட்டு உங்களுக்கு மாட்டுத்தாவணியில் இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்து ஏர்போர்ட் போனோம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து கேஷ் எதுவும் எடுத்து வைக்காதனால அங்கே போயிட்டு ஏடிஎம்மில் போயிட்டு கேஷ் எடுக்கணும். நம்ம இங்கேருந்து ட்ராவலில் போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று பூரா அந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இது அருணனைக்கு இருக்காப்புல, முத்தனை முன்னாடி இருக்காப்லையா, அங்கே உட்காந்துருக்காரு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போயிட்டு மாட்டுத்தாவணியில் இறங்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்டால் நகரில் இறங்கிட்டோம். நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி போகிறோம்னு சொல்லியிருப்பேன். ஒரு சிறு தவறு நடந்து போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மண்டல் நகரில் தான் இப்போ நம்ம இறங்கியிருக்கோம். மண்டல் நகரில் இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீ சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். டீ சாப்பிட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி நேராக ஏர்போர்ட் போனோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆச்சு. ஸோ இப்போ 3 பேர் டீ குடிக்க போகிறேன். எங்கே வரேன்? நான் வரேன், முன்னாடி வரேன். இங்கிட்டு கடை இருக்காது, அங்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு அந்த இருக்குல்ல பேக்கரி, ஐயங்கார் பேக்கரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயங்கார் பேக்கரியில் போயிட்டு டீ சாப்பிட போகிறோம். டீயை சாப்பிட்டுட்டு நேராக ஏர்போர்ட் போவோம். இதுக்கடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும், நம்ம ஃப்ளைட் எப்படி ஏறணும், நம்மளோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் கப்பலுக்கு போன எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.